Office to railway station. Hi, good evening. Office to railway station நடைப்பயணம் போக போறேன். டெய்லி அப்படிதான் போறேன். ஆஃபீஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்னா சுமார் ஒரு 15 நிமிஷம் ஆகும். டெய்லி அப்படிதான் போயிட்டு இருக்கேன். வாங்க இன்னைக்கு நம்ம போலாம். நான் வந்து இப்போ கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி கிட்ட இருக்கேன். இது பாருங்க, நகை விலை எவ்வளோ ஏறினாலும் எங்கதான் பைசா வச்சிருக்காங்களே தெரியல. எல்லா நாளும் இங்க கூட்டம் தான். இப்போ வந்து நான் சிக்னல் கிட்ட வந்துட்டேன். இங்கிருந்து ஒரு நேம் போர்டு இருக்கு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கிருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர். ஃப்ரண்ட்ல இருக்க ஹேர்லாங்கன்னு கேட்காதீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணல இப்படி சைட்ல விட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்து அதுவே ஃப்ரண்ட்ல வந்துடும். நான் வந்து கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து இப்போ நான் ஒரு சிக்னல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் 5 மினிட்ஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு நேம் போர்டு பார்த்தீங்கல்ல, அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். 20 மினிட்ஸ் ஆகும். இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் 20 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தோம்னா ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். காலையில வந்து அதே தான், காலைல ட்ரெயின் வந்து ஒரு 10 o'clock வந்துச்சுன்னா ஒரு 10:20க்குள்ள போய் ரீச் ஆகிடலாம். ஈவினிங்கும் அப்படிதான், 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஆகும். இங்க பாருங்க, இது வந்து ஆட்டோ கேஸ் ஸ்டேஷன். எப்பவுமே இங்க ரஷ்ஷாவே இருக்கும். பக்கத்துலயே இன்னொன்று இருக்கும், இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கேஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிஎல்சி சர்ச் கிட்ட இருக்கேன். சர்ச் பக்கத்துல இருக்கேன், சர்ச் ஓரத்துல தான் இருக்கேன். இங்க உங்களுக்கு விசிபிளா தெரியுதான்னு தெரியல. அது சர்ச் கிட்ட வந்துட்டேன். அந்த சைடு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் இங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். பட் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போறதுக்கே ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து பேக் சைட்ல போயிட்டு ஏறுவேன். ஏன்னா அப்பதான் திருத்தணியில வந்து எனக்கு ஸ்டெப்ஸ் கிட்ட வரும். ஃப்ரண்ட்ல ஏறிட்டேன்னா மறுபடியும் திருத்தணியில வந்து லாஸ்ட்ல இருந்து நடந்து வரணும். ஸோ வந்து நான் பின்னாடி போயிடுவேன். ரயில்வே ஸ்டேஷன் திருவள்ளூர் போயிட்டு இன்னும் பின்னாடி போயிடுவேன். மார்னிங் டைம்ல வந்து வெயில் தாங்கவே முடியலங்க, ரொம்ப வெயிலுக்கு. ஈவினிங் டைம் ஓரளவுக்கு ஓகே. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு 6 o'clock வந்தோன்னா ஓகே. அப்போட வெயிலா இருக்கு, பட் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இன்னைக்கு ஓரளவுக்கு வெயில் இல்லை. மார்னிங்ல வந்து நடக்கவே முடியாதுங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடும், வர்றதுக்குள்ளே டயர்ட் ஆயிடும். அதனால வந்து காலையில வந்து ஆட்டோல போயிடுவேன். ஈவினிங் டைம்ல மட்டும் நடந்து வருவேன். சம்டைம்ஸ் 6:30 கிளம்புனா ஆட்டோல வந்துடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரெயின் போயிடும். அதனால 6:30க்கு வந்தா மட்டும், ஆஃபீஸ்ல இருந்து 6:30 கிளம்புனா மட்டும் ஆட்டோல வந்துடுவேன். ஒரு 6:15 கிளம்புனா நடந்து வந்துடுவேன். அது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வர போறேன். நான் வந்து இந்த ஆஃபீஸ்ல வந்து 2023ல வந்து ஜாயின் பண்ணேன். 23, 24, 25, 26 3 years கம்ப்ளீட் ஆக போகுது. 23ல வந்து ஜூன் 1 வந்து ஜாயின் பண்ணேன். 24, 25, 26 3 years ஆக போகுது நான் வந்து ஜாயின் பண்ணி. அதுக்குள்ள 3 years ஆகிடுச்சு. காலேஜ் முடித்தேன், 22 பாஸ்ட் அவுட். அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட், சும்மா வெட்டியா வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் 23ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்ததே இந்த பிளேஸ் தான், திருவள்ளூர் தான். 3 இயர்ஸாகவே தனியாக வரேன், தனியாக போகிறேன். கொஞ்ச நாள் மட்டும் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வர்றது கிடையாது. தனியாக வரேன், தனியாக போகிறேன். ட்ரெயினில் வர்றதுக்கு எதுவுமே தேவை கிடையாதுங்க, ஒரு ஹெட்செட் மட்டும் இருந்தால் போதும். ஹெட்செட் இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. ஹெட்செட் இருந்தால் நீங்கள் வரலாம், போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே வந்து ஆட்டோலாம் நிற்கும். பட் வந்து ஆட்டோலாம் உள்ளே போகாது, இங்கேயே நிறுத்திடுவாங்க. அங்கே ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயே நிறுத்திடுவாங்க. இங்கிருந்து நடந்து தான் போகணும். இங்கிருந்து நடந்து போகவே கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிடும். நீங்களே பாருங்க, இங்க ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து நடந்து போகணும் அந்த லாஸ்ட்டுக்கு. இங்க இருந்து வந்து கடைங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும், நீங்களே பாருங்க.
ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆக போறோம். இங்க பாருங்க எவ்வளவு ஆட்டோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பேசிட்டே ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சு. உங்க கூட பேசிட்டே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும். ட்ரெயின் வந்து எனக்கு இப்போ வரப்போகுது. எக்ஸ்பிரஸ் கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி ட்ரெயின் வரப்போகுது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். கரெக்டாக 5 o'clock கிளம்புனேன். இப்போ வந்து 5:50. இப்போ நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கேன். A passing through train is going to travel. நான் வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போக போறேன். இங்க எஸ்கலேட்டர் இருக்கும். எஸ்கலேட்டர்ல தான் போக போறேன். அங்க போலாம். வந்து எஸ்கலேட்டர்ல போயிட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ரொம்ப வேலை இருக்கு. ஓகே, இப்போ எஸ்கலேட்டர்ல இருந்து இறங்கியாச்சு. ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நான் போக வேண்டிய ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி கருடாத்திரி எக்ஸ்பிரஸ். ஓகே, ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ட்ரெயின் நின்ன பிறகு நான் ஏற போறேன். இப்போ வந்து இறங்குறவங்களாம் இறங்கிட்ட பிறகு ஏற போறேன். ஓகே, வாங்க உள்ள போலாம். நான் இப்போ வந்து S4ல இருக்கேன். உள்ளே போய் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு இடம் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் மூவ் பண்ணிட்டாங்க. நானும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டேன். அரக்கோணம் வந்த உடனே ட்ரெயினே காலி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல அரக்கோணத்துலேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. அரக்கோணம் டு திருத்தணி ஒரே ஸ்டாப்பிங் தான், பட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு வழியாக திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பாருங்க, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் நின்ன பிறகு இறங்கிட்டேன். இறங்கிட்டு நீங்களே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த ட்ரெயினில் வருவாங்க. இப்போ நான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். நான் வீட்டுக்கிட்டேயே வந்துட்டேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.